1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அமலேக்கியர் தாவீதையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரையும் சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். இந்த சூழ்நிலையில் தாவீது கூட இருந்த மனிதர்களும் இப்பொழுது தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தாவீது தனியாக நிற்கிறார். எல்லாரும் எதிராக வந்து விட்டாங்க. இந்த சூழ்நிலை தாவீது தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு ஏபோத்தை கொண்டு வர சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார். தேவனாகிய கர்த்தர் தாவீதை நீ இழந்து போனதெல்லாம் திருப்பிக் கொள்வா என்று சொல்கிறாங்க. அதே போல் தாவீது இழந்து போனதை அத்தனையும் திருப்பி கொண்டு வராங்க. அன்பு தேவ ஜனமே, பலவிதமான போராட்டமான சூழ்நிலையில் இந்த நாட்களையே கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? சுற்றி இருக்கிற ஜனமும் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா? உங்களுடைய குடும்பத்தார் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்களா? உங்களுக்குன்னு துணைக்கு யாருமே இல்லையா? உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையா? கலங்காதபடி இருங்க. சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாங்க. நீங்கள் இழந்து போனதை தேவனாகிய கர்த்தர் திருப்பி தரவும், உங்கள் போராட்டங்களில் பிரச்சனைகளில் உங்களை விடுதலை பண்ணவும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்கள் கூடத்தான் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒன்று செய்யுங்கள். உங்கள் கையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசியுங்கள். நீங்கள் நிற்கிற இடம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழியை தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, தோற்று போவதில்லை. நிச்சயமாக நீங்கள் இழந்து போன காரியங்களே கர்த்தர் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கலங்காதபடிக்கு சந்தோஷமாக இருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆமேன்.